அஸ்ஸலாமலைக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ஹவு டு ப்ரிப்பேர் அதை நம்ம அரைக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்ப்போமா? இன்னைக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம எதையுமே கிரைண்ட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே இன்னைக்கு எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி ஆனியன் ஒரு 5 ஆனியன் எடுத்துக்குங்க, 5 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை. ஓகேங்களா? தேவையான பொருள் உப்பு நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு தேவையான அளவு, கறி நம்மளுக்கு ஒரு 1/4 kg மட்டன். ஓகே, இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய அளவில். அப்புறம் புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, கருவேப்பிலை ஒரு கை, ஒரு லீஃப். அப்படியே இப்போ மட்டன் மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சில்லி போடுறதுனால நம்ம மட்டன் மசாலா தேவையான அளவு நான் ஒரு பேக்கெட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாமா? இப்போது நீங்கள் அப்படியே லைன்லேயே இருங்க. ஹவு டு ப்ரிப்பேர் ஐ வில் டெல் யூ லேட்டர். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ தேவையான ஐட்டத்தை நம்ம கீழே வச்சுட்டோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துனே இருங்க லைவை. இப்போது நம்ம கேஸை ஆன் பண்ண போகிறோம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. பிஸ்மில்லா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது மட்டன் கிரேவி ஹவு டு ப்ரிப்பேர். இன்னைக்கு குக்கரில் போட்டால் தான், நம்ம கடாயில் போட்டால் நல்லா வார்ம் ஆகாது, நல்லா கொதி வராது, நல்லா அது வேகாது ஃபஸ்ட்டு. அதனால் நம்ம குக்கர் ஹீட்டு திக்னஸ் இருக்கிறதுனால ஹீட் நல்லா கிடைக்கும். அதனால் கொஞ்சம் குயிக்காகவும் ஆகும்ட்டு தான் நம்ம குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஏன் குக்கர் செய்கிறாங்க இவங்க கடாயில் செய்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. கடாயில் செஞ்சால் ட்ரை ஆகிறதுக்கும் லேட் ஆகும். இது திக்னஸ் இருக்கிறதுனால குக்கரில் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம ஆயில் போடலாம். இப்போது இன்னும் வார்ம் ஆகலை, குக்கர் வார்ம் ஆகட்டும், நம்ம போடலாம். இப்போது அப்படியே லைன்லேயே இருங்க. நம்ம என்னென்ன போட போகிறோன்றதை நீங்கள் அப்படியே லைவாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ இது மட்டன் கிரேவி ஹவு டு ப்ரிப்பேர். நான் ஒரு 1/4 கிலோ மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் போடுறதுக்காக, ஒரு வீடியோ போடுறதுக்காகவே நான் ஒரு 1/4 கிலோ ஒரே ஒரு கப்பு மட்டும்தான் கறி வாங்கிட்டு வந்தேன். அந்த கறியை இப்போ 4 வெங்காயம் போட்டுக்கிறோம், 5 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், பிரியாணி லீஃபு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, நம்ம தக்காளி, மட்டன் மசாலா ஒரு பேக்கெட்டு, ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்ட்டு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஆயில் போடலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மட்டன் கிரேவி, இது எல்லாமே நம்ம ஆயிலில் ஃப்ரை ஆகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்படும். இப்போ நம்ம எத்தனை ஸ்பூன் போட்டுக்கிறோம்? 2 ஸ்பூன் சொன்னேன், நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள், 4 கரண்டி எண்ணெய். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் இந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு வதங்குற அளவுக்கு நான் இந்த கரண்டியில் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகட்டும், நம்ம லைனில் இருக்கலாம். இப்போ நான் என்னத்துக்கு இந்த வீடியோவை போடுறேன்னாக்கா, நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு டைம் சாம்பார், ஒரு டைம் மூக்கல்ல, ஒரு டைம் வெஜிடபிள்ஸ். நம்ம இதெல்லாம் நம்ம குழம்புல அரைச்சி போடும்போது நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம கறி குழம்பு வச்சோன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் ஃப்ரையிங். நம்ம கிரேவி மட்டும்தான். சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எனக்கு தேவையானது நான் இப்போ கிரேவி பண்ணலான்னு பண்ணுறேன். எனக்கு நான் ரொட்டி போடுறதுக்காக நான் கிரேவி பண்ணுறேன். அதுக்காக உங்களுக்கு வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ரேஷ்மா 786 சேனலை நீங்கள் அப்படியே லைக் பண்ணி அப்படியே பார்த்துனே இருங்க. ஓகே, ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ போகலாமா வீடியோவுக்கு? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ என்ன போட போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். யூ நோ வெரி வெல். சொல்லட்டுமா? பட்டை, லவங்க, கிராம்பு. ஓகே, இதுதான் கிராம்பு, பட்டை. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை ஜிஞ்சர் கார்லிக்கில் எப்பயுமே நம்ம போட்டு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணாதனால
இப்போ நம்ம இதில் டைரெக்டாக நம்ம போடுவோம். ஏன்னா அதில் ஸ்மெல்லு வரக்கூடாது. நம்மளுக்கு கறி குழம்புல வந்து இந்த கறி ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம இதை தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரியுமே. நம்ம ஆட் பண்ண போகிறது வெங்காயம் ப்ளஸ் சில்லி. ஓகே, போட்டுடலாமா? ஓகே, நம்ம இப்போது வெங்காயத்தை போட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்தை பிளேட் போட்டு மூடிடலாம். இது இப்போது அது நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆன உடனே நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம போட்டுனே இருக்கலாம். நம்ம வீடியோவை லைன்லே இருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஏன் வீடியோ இப்போ போடுறேன்னாக்கா எனக்கு ஒரு இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஏன் வீடியோ நான் இப்படி ஷேர் பண்ணுறேன்னாக்கா எனக்கு வந்து என்னன்னாக்கா நான் ஒரு சொல்கிறாங்க. என் ஸ்டோரியை நீங்களே கேளுங்க. உங்களுக்கே பிடிச்சிருந்தா நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக இது தேவைன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன பாப்பா இருந்துச்சு கையில். அப்போது ஒரு கடையில் போயிட்டு நான் என்ன கேட்டேன், அப்போ எனக்கு அந்த கருவாடை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ அந்த கருவாடை கேட்டேன் நான், எவ்வளோங்க கருவாடுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க ஒன்லி 10 rupees பேக்கெட்டுன்னாங்க. அப்போ அதில் எத்தனை இருந்துச்சுன்னா ஒரு 4 கருவாடு இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ 10 rupees தானே, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கேட்டேன் கடையிலேயே. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கடையில் வந்து நீங்கள் தவா வச்சுருங்க, எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கருவாடை டேரெக்டாக போட்டுருங்க, அது மாட்டுன்னு பொரிஞ்சிச்சின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி என்ன பண்ணேன், சரி அப்போ இவங்க சொல்கிறாங்களே அது உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், கருவாடு க்ளீன் பண்ண தெரில எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த கருவாடை வாங்கின்னு வந்துட்டு அந்த சால்ட்டு அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த தோலெல்லாம் நான் எடுக்காமல், எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் எடுக்காமல் என்ன பண்ணேன், அதை எடுத்து தவாவில் போட்டேன். அந்த தவாவில் போட்ட உடனே எண்ணெய்க்கு அதுவும் அப்படியே பறக்குது. அந்த செதாலெல்லாம் ஃபுல்லாக பரவிடுச்சு. டப்பு 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 டப்புன்னு வெடிச்சின்னு வருது. ஒன்றும் தெரியல. கேஸ் ஆனில் இருக்குது. தவா வச்சுட்டு ஒன்றுமே புரியல. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னடா இப்படி தவா வந்து பட்டுன்னு இப்படி வெடிச்சினே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா நான் போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் ஒரு அக்கா இருந்தாங்க அங்கே, லதா அக்கான்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டேன், என்னக்கா எப்படி கருவாடு வதக்கிறது எனக்கு தெரியல, அவர் கடையில் சொன்னார் இப்படின்தான்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் தெளித்து ஃபுல்லாக மீன் ஸ்கின்னெல்லாம் ஃபுல்லாக மேலே ஒட்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த அக்கா ஒரே சிரிப்பு, பக்கத்துலலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அவனுக்கு சமையல் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய புது கல்யாணம் பண்ணவங்க, இன்னும் சமையல் தெரியாத இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன அட்வைஸு, சின்னதாக நம்ம போடுறத வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க கூட அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்ற ஒரு இதுதான் நான் போடுறது. நீங்கள் வந்து அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ ஐ டோன்ட் நோ. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த அளவுக்கு எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. இன்னும் நினச்சா கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ ரொம்ப இன்னோசென்ட்டாக இருந்துட்டுருக்குறோமே, இது கூட கற்றுக்கலையேன்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்காங்க தான் நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து ஒன் பை ஒன்னாக நான் கற்றுக்கினேன். அதனால் வந்து இப்போ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, இந்த வீடியோவை பார்த்து எப்படி நம்ம கறி வைக்கிறது, கறி குழம்பு எப்படி வைக்கிறது, மூக்கல்ல குழம்பு எப்படி வைக்கிறது, தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறது, தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது, நார்மல் ரசம் எப்படி வைக்கிறது, புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது, புதினா ரைஸ் எப்படி வைக்கிறது, எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? பச்சை மிளகா வெடிக்குது, அதனால பிளேட் போட்டு மூடிட்டேன். ஓகேவா? நீங்கள் இப்போ லைனில் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா ரெட்னஸ் வரணும். அப்போ தான் இந்த பச்சை மிளகா நல்லா ரெட்டாக எனக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பச்சை மிளகா நல்லா ரெட் ஆகிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் லைன்லே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போது நம்ம சொல்கிறோம். இது திறந்து வச்சுருந்தா இது கண்ணு மேலே வெடிக்கும் பொழுது. ஓகே, நில்லுங்க, ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் நம்ம எப்படி ரெடியாக இருக்குதுன்னு. வாவ், ரெட்னஸ் வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம், போடுமா, புதினா போடு.
இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ண போகிறோம். நைஸ். எவ்வளோ க்ரீனிஷ் லுக்கு பார்த்தீங்களா? இந்த லுக்கு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கலர்ஃபுல் இஸ் த லைஃப்பில் மெயின் பார்ட் ஆஃப் த லைஃப். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி போட்டோம் பாருங்கள், கொத்தமல்லி புதினா. நம்ம எப்படி பிரியாணிக்கு மசாலா போடுறோமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் அதில் வந்து ஒரு 2 பொருளை எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இதில் வந்து ஒரு 2 பொருளை நம்ம கம்மி பண்ணிடுவோம். ஏன்னா இது கிரேவி இல்லையா, அதனால். ஓகே, இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். நம்ம சேனலில் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன், நீங்கள் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் பிரேக்கப் ஆகிட்டு ஒரு 6 மந்த் இன்னும் நான் வீடியோ போடாமல் விட்டுருந்தேன். இப்போ தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு, நீங்கள் பண்ணி டேஸ்ட் பண்ணால் மட்டும்தான், எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். ஓகேவா, போட்டுமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம கறியை தூக்கி போட போகிறோம். தக்காளி போடுறது இல்லை, நோ 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 நோ. இப்போ கறி போடுறோம். ஓகே, இப்போ நம்ம போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறோம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். சால்ட்டு, தண்ணி போடாதீங்க, இதிலே தண்ணி வரும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, அப்புறமா பார்ப்போம். ஹலோ காய்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மெல்லு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்ட்டு. வெயிட் அண்ட் வாட்ச். ரேஷ்மா 786 சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மட்டன் மசாலா 10 rupees பேக்கெட் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த கறிக்கும் நம்ம போட்டுக்கிற மசாலாவுக்கும் எதுனா டிஃப்ரெண்ட் இருக்கா? எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்றது நம்ம பார்ப்போமா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது டொமேட்டோ, பண்டு, தக்காளி. ஓகேவா? இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த தக்காளி இதில் மேஷ் ஆகணும். நல்லா மேஷ் ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ ஆஃப் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னு இப்போ நம்ம பிளேட் போட்டு நம்ம மூடிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் காய்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி பாயில் ஆகுதுன்னு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம தக்காளி மேஷ் ஆயிடுச்சு. நல்லா இப்போ மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம்.
பாருங்கள் எப்படி நல்லா ட்ரை ஆகுது. ஒரு நேரம் மூடலாம், தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ பாருங்கள் ஆயில் வெளியே வந்துடுச்சு. நல்லா ஆயில் வெளியே வந்துடுச்சு. நம்ம குட்டி குட்டியாக கறியை வந்து சின்னதாக பீஸ் கட் பண்ணி போட்டதுனால நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி வாட்டர். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம மட்டன் கிரேவி ரெடி. ஹவு டு ப்ரிப்பேர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரேவி. என்ன கலர்ஃபுல்லாக, எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பபாய்.